இது ஜான் ஃபஸ்ட் எடுத்த வீடியோ. இந்த செட்டப்பு பார்க்கும்போது போகி பொங்கல் கொண்டாடுற ஞாபகம் தான் வந்தது. ஒரு பக்கம் தீ எரிஞ்சிட்ருக்கு, இன்னொரு சைடு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கோலம் டெக்கரேஷன்ஸ்லாம் எதுக்காகனா ஃப்ரெண்டு வீட்டில் சத்யநாராயணன் பூஜை, அப்புறம் திருவாதிரைக்கு நோன்பு வச்சு சாமி கும்பிட்றதும் இருந்தது. நான் நிறைய விரதம் இருந்ததில்லை, ஆனால் சில விரதங்களோட நேம்ஸ்லாம் தெரியும். இந்த திருவாதிரைக்குமே இப்படி விரதம் இருப்பாங்க அப்படின்றது புதுசாக தான் இருந்தது எனக்கு, நான் கேள்விப்பட்டதில்லை. ஜான் 2 ஈவினிங்காக தான் எல்லா பூஜையும் வச்சுருந்தாங்க. லேடிஸ் எல்லாருமே சாப்பிடவே இல்லை, ஏன்னா திருவாதிரைக்காக நோன்பு வச்சதுனால சாப்பிடாமலும் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை பூஜைக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஃபுல்லாக இவங்க தான் எல்லாருக்குமே குக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஐயர் வந்தாங்க. ஸோ 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சத்யநாராயணன் பூஜை நடந்துட்டு இருந்தது. இந்த நியூ இயர் ஒரு பாசிட்டிவ் வைபோட நிறைய மந்திரங்களோட சூப்பராக ஆரம்பிச்சுது. லாஸ்ட் இயருமே இதே மாதிரி பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இயருமே அது நல்லது அப்படின்றதுனால கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பூஜை சூப்பராக முடிஞ்சுது. எல்லாருமே சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே பிரசாதமும் கொடுத்தாங்க. எங்கள் ஆளுக்கு ஸ்வீட்னால் அவ்வளோ விருப்பம். கேசரி தான் பிரசாதத்தில் வச்சுருந்தாங்க. வாங்கிட்டதுக்கப்புறம் எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு செலுத்திக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் நோன்பு வச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிளேட்ஸ் வச்சு திருவாதிரைக்காக பூஜை பண்ணி நிலவை பார்த்து சாமி கும்பிட்டு மஞ்சள் கயிறெல்லாம் கட்டிட்டு அவங்களோட நோன்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் பேக் யார்ட்லேயே டின்னர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபுல் மீல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை எல்லாமே இருந்தது. சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த நியூ இயர் ஸ்டார்டிங்லேயே பூஜையோட சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு.